பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. இறைவனின் சாந்தியும் சமாதானம் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், வலிமார்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், நம்மவர்கள், நம் குடும்பத்தினர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நின்று நிலவட்டுமாக. قال الله سبحانه وتعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. حتى إذا جاء أحدهم الموت قال رب ارجعون لعلي أعمل صالحا فيما تركت كلا إنها كلمة هو قائلها ومن ورائهم برزخ إلى يوم يبعثون. صدق الله العلي العليم. இறுதியில் அவர்களில் ஒருவருக்கு இறப்பு வந்துவிட்டால், என் இறைவா, என்னை மறுபடியும் உலகத்திற்கு அனுப்பி வையுங்கள் என்று கூறுவார். இறுதியில் அவர்கள் ஒருவருக்கு இறப்பு வந்துவிட்டால், என் இறைவா, என்னை மறுபடியும் உலகத்திற்கு அனுப்பி வையுங்கள் என்று கூறுவார். நான் விட்டு வந்த உலகத்தில் நல்லற புரியக்கூடும் என்பார். ஆனால் அவ்வாறு நடக்கப் போவது இல்லை. நிச்சயமாக அது அந்நேரத்தில் அவர் சொல்லும் பிதற்றல் வார்த்தையாகும். அவர்கள் எழுப்பப்படும் நாள் வரை அவர்களுக்கு அப்பால் ஒரு தடை உள்ளது என்று அல்லாஹு தஆலா இந்த வசனங்களிலே சொல்லித் தருகிறான். கண்ணியம் நிறைந்த அல்லாஹ் நல்லடியார்களே, மனிதனுடைய கடைசி நாள், அவனுடைய ரூஹு கைப்பற்றப்படக்கூடிய நாள். அவன் அந்த ரூஹு கைப்பற்றப்படுகிற நேரத்தில் அவன் கூக்குரலிடுவான். ஏன்னா அவனுக்கு அந்த நேரத்தில் சக்கராத்தில் இருக்கும். நம்ம அதிகமாக சொல்லிக்கமா இல்லைங்களா? ஒரு மனிதன் சக்கராத்தில் இருக்கும் போதே அவனுக்கு தெரியும் அவன் போய் இருக்கக்கூடிய இடம் எப்படிப்பட்ட இடம் என்று. அவன் போய் தூங்கக்கூடிய அந்த கபருடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையில் எப்ப தெரியும்? சக்கராத்தில் இருக்கும் தெரியும். அப்போ அந்த நேரத்தில் ரூஹு வாங்கப்பட நேரத்தில் அவன் சொல்லுவான், யா அல்லாஹ், எனக்கு கொஞ்சம் தாமதி, கொஞ்ச நாள் எனக்கு அவகாசம் கொடு, நான் நல்லறம் புரிந்து விட்டு வருகிறேன், நான் நல்ல காரியம்லாம் செய்து விட்டு வருகிறேன் என்று சொல்வான். ஃபலவ் யஅখিরல்லாஹு நஃப்ஸன் இதா ஜாஅ அஜலுஹா. அஜல் வந்து விட்டால், ஒரு மனுஷனுக்கு ரூஹ் வாங்கப்படக்கூடிய அந்த நேரம், அவனுடைய நேரம் வந்து விட்டால், அது முந்தவும் செய்யாது பிந்தவும் செய்யாது. அந்த நேரத்தில் அவனுக்கு வந்து சேர்ந்து விடும். அவன் எவ்வளவு பெரிய இடத்துல இருந்தாலும் சரி, எந்த பதவியில இருந்தாலும் சரி, அப்பதான் அவனுக்கு என்ன செய்ய, ஒரு நல்ல காரியம் கிடைச்சிருக்கு, நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு இருந்தாலும் சரி, அதை பார்க்கறது கிடையாது. முடிஞ்சிருச்சா, அவன் வந்த நோக்கம் முடிஞ்சிருச்சா, அவருடைய அஜல் வந்துருச்சா, அல்லாஹ் தஆலா கைப்பற்றி விடுவான். அப்போ அந்த இடத்துல கொஞ்சம் நேரம் வாங்கி கொள்றது இந்த வார்த்தையே கிடையாது. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்தில் இஸ்ராயல் வந்து கேட்டாங்க, நபியை ரூஹ கைப்பற்ற வேண்டும், நீங்க உலகத்தில் வாழ நினைக்கிறீங்களா அல்லது எப்படின்னு கேட்டாங்க. இப்ப ரூஹ கைப்பற்றட்டுமா? அப்போ அவங்க ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் திருப்பி கேட்டாங்கன்னா, நான் வாழலாம், எவ்வளவு நாள் வாழலாம், இத்தனை வருஷம் வாழலாம் அப்படிங்க. அப்ப அதற்கு பிறகு மௌத்து தான், அதுக்கு பிறகு மௌத்து தான். அப்ப எப்படியா இருந்தாலும் மௌத்து வரத்தானே செய்து, கைப்பற்றிக் கொள்ளுங்கள். உலகத்தில் நபிமார்களுக்கு அவகாசம் கேட்கப்படும். கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரண படுக்கையில் இருக்கிற பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சலாம் சொல்லிட்டு உள்ள வரட்டுமான்னு கேட்டாங்க. உள்ள வந்தாங்க. அதுக்கடுத்து கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், வாசல்ல மலக்குல் மௌத் நிக்கிறாங்க, இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வாசல்ல நிக்கிறாங்க, நீங்க அனுமதி கொடுத்தா அவங்க உள்ள வருவாங்க, இல்லைன்னு சொன்னா அவங்க திரும்பி போயிருவாங்க, நீங்க அனுமதி கொடுங்க யா ரசூலல்லாஹ், அனுமதி கொடுக்குறீங்களா? கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கேட்கப்பட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொன்னாங்களா இல்லைங்களா, என் ரப்பு ரெண்டு விஷயத்தை எனக்கு கொடுத்தான். ஒண்ணு, இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டே இருக்கலாம் அல்லது மரணிக்கலாம். இந்த ரெண்டுல எதை எடுத்துக்கிட்டீங்கன்னு அல்லாஹ் என்கிட்ட கேட்டான். அந்த அடியான் யார்? தன்னைத்தான் சொல்றாங்க. அந்த அடியான் ஆகிரத்தை தேர்ந்தெடுத்துக் கொண்டான்.
சஹாபாக்கள் ஓன்னு அழுதாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி பிரசங்கம், அந்த கடைசி பிரசங்கத்தில் உட்கார்ந்து ரசூலுல்லாஹ் பேசும்போது இந்த செய்தியை சொல்றாங்க. ஒரு அடியாரிடம் அல்லாஹ் தஆலா 2 விஷயத்தை கொடுத்தான். ஒன்று, இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் அல்லது மரணிக்கலாம் என்று. அந்த அடியார் மரணத்தை தேர்ந்தெடுத்துக் கொண்டார் என்று கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன உடனே சஹாபாக்கள் அழுதார்கள். ஏன்னா ரசூலுல்லாஹ் தன்னைத்தான் சொல்கிறார்கள் என்று. அப்போ அனுமதி வாங்கித்தான் ரசூலுல்லாஹ்வுடைய ரூஹ் கைப்பற்றப்பட்டது. இது நபிமார்களுக்கான, நமக்கு அப்படி இல்லை. நம்ம தூங்கிக்கிட்டு இருக்கும்போது வாங்கலாம், எழுதிக்கிட்டு இருக்கும் வாங்கலாம், படிச்சுக்கிட்டு இருக்கும் வாங்கலாம், நடந்துகிட்டு இருக்கும் வாங்கலாம், எந்த நிலையில் இருக்குனாலும் நமக்கு ரூஹ் வாங்கப்படும். ஆனா எப்படி இருக்கும்? நம்ம அவகாசம் கேட்க முடியுமா? யா அல்லாஹ் கொஞ்ச நாள் அவகாசம் தான், இன்னென்ன காரியம்லாம் பாக்கி இருக்குது, நான் முடிச்சிட்டு வரேன். யா அல்லாஹ் கொஞ்ச நாள் அவகாசம் தான், இன்னும் 2-3 வக்தி சேர்த்து தொழுவிட்டு வரேன். கேட்ட முடியுமா அல்லாஹ்ட்ட? கேட்ட முடியாது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லுவான், லவ்லா அக்கர்தனி இலா அஜ்லின் கரீப் ஃபஅஸத்தக வஅகும் மினஸ் ஸாலிஹீன். யா அல்லாஹ் கொஞ்ச நாள் என்னை தாமதித்திரு. ரூஹ கைப்பற்றும் பொழுது மனிதன் சொல்லுவான், யா அல்லாஹ் கொஞ்ச நாள் என்னை தாமதித்து விடு. என்ன செய்ய போற? கொஞ்ச நாள் தாமதிச்சு என்ன செய்ய போற? அவனோட ஆசையை பாருங்க. இன்னைக்கு தன்னுடைய மனைவிக்காக வேண்டி, தன்னுடைய பிள்ளைகளுக்காக வேண்டி, தன்னுடைய குடும்பத்துக்காக வேண்டி அவன் உழைத்துக் கொண்டிருக்கிறான். உண்மையா இல்லைங்களா? நம்ம யாருக்காண்டி உழைக்கிறோம்? நம்ம மனைவி மக்களுக்காண்டி உழைக்கிறோம், நம்முடைய பிள்ளைகளுக்காண்டி உழைக்கிறோம். நம்ம நல்லா இருக்கணும், யார்கிட்ட கடன் வாங்காம நிம்மதியான முறையில் காலத்தை கழிக்கிறதுக்காண்டி நம்ம என்ன செய்யறோம்? உழைக்கிறோம். இந்த உழைப்புக்காக வேண்டி தொழுகை விட்டுறோமா இல்லைங்களா? எத்தனை பேர் தொழுகை விட்டுட்டு போயிடும்? இந்த உழைப்புக்காக வேண்டி என்ன செய்ய? நோன்பை விட்டுருதான். பரலான் நோன்பை கூட விட்டுருதான். அப்ப எல்லா காரியத்தை அல்லாஹ்க்கு செய்ய வேண்டிய கடமையெல்லாம் விட்டுருதான். அந்த குடும்பத்துக்காக வேண்டி உழைக்கணுங்கிறதுக்காக வேண்டி எல்லாத்தையும் விட்டுருதான். ஆனா அவனை ரூஹு கைப்பற்றப்படுகின்ற பொழுது அவன் சொல்கின்ற வார்த்தை என்ன தெரியுமா? யா அல்லாஹ் கொஞ்ச நாள் என்னை தாமதி, நான் நல்லா செஞ்சுட்டு வரேன், நல்ல கருமை செஞ்சுட்டு வரேன். என் குடும்பத்தை பார்த்துட்டு வரேன்னு சொல்லல, என் பிள்ளைவை பார்த்துட்டு வரேன்னு சொல்லல, என் மனைவியை பார்த்துட்டு வரேன்னு சொல்லல, என் வியாபாரம் எப்படி இருக்கு போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லல, ஒழுங்கா வியாபாரம் பண்றான்னு பார்த்துட்டு வரேன்னு சொல்லல. என்ன சொல்றான்? கொஞ்ச நாள் எனக்கு அவகாசம் தான், நான் நல்லா காரியம் செஞ்சுட்டு வரேன். அப்ப நல்லமல் செய்யுங்க, நல்லமல் செய்யுங்க, தொழுவுங்க, நோன்பு நோருங்க, ஜக்காத்து கொடுங்க சொல்லுகின்ற பொழுதெல்லாம் நமக்கு செவியில ஏறவில்லை, உள்ளத்தில் ஏறல. வாங்க சொல்லிட்டா தொலைவாங்க, தொழுகை தாண்டி வேற எதுவுமே இல்லை. அந்தந்த மாசத்துல செய்ய வேண்டிய கடமைகள் நீங்க செய்யுங்க. ஹஜ்ஜுடைய நேரத்தில் ஹஜ்ஜு செய்யுங்க, வாய்ப்பு ஹஜ்ஜு செய்யுங்க, ஜக்காத்து கொடுங்க, நோன்பு வையுங்க, தொழுங்க. இதுதான் நம்ம இந்த உலகத்துக்கு வந்தோட நோக்கம். வமா கலகத்தில் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானா இல்லையா? மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்காண்டி தான் படைச்சிருக்கேன், வேற எதுக்குமே படைக்கல. என்னை வணங்குவதற்கு தாண்டி வேற எதுக்கு நான் படைக்கல அல்லாஹ் தான் சொல்றான். அது நமக்கு இப்ப வணங்காது. நம்ம எல்லாத்துல படைச்சது அவனை வணங்கத்தான். தொழுகைக்கு வாங்கன்னு சொன்னா இப்ப தொழுகை வர்றது கிடையாது. தொழுகைக்கு வாங்க, நோன்புன்னு சொன்னா நமக்கு உள்ளத்துல இறங்காது. அது எப்ப இறங்கு தெரியுமா? அந்த சக்கராத்துல இருக்கும் போது வழங்கும். என்ன பிரயோஜனம்? சக்கராத்துல இருக்கும் பொழுது அவனை நான் தொழுவிட்டு வர என்னை விடு அப்படின்னு சொன்னா எங்க அல்லாஹ்தால விடுவான்? பிடிச்சி இழுத்துடுவான்ல. அல்லாஹ்தால நமக்கு கொடுத்த அந்த பாக்கம், அந்த ஒரு வாய்ப்பு இந்த காலங்கள் தான், இந்த ஹயாத்தோட இருக்கிற காலத்துல தான். இந்த காலத்தில் நாம நல்ல அமல் செஞ்சு கொள்ள வேண்டும், தொழுகையை ஈடுபட்டுக் கொள்ள வேண்டும், நோன்பில் ஈடுபட்டுக் கொள்ள வேண்டும், நற்காரியங்களில் ஈடுபட்டுக் கொள்ளணும், ஜக்காத்தில் ஈடுபட்டுக் கொள்ளணும். இந்த நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கையில இந்த வாய்ப்புல நாம பயன்படுத்தி மௌத்துக்கு முன்னால் நாம தயாராக இருக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க சொல்லுவாங்க. மனிதன் மௌத்தான பிறகு அவனுடைய உடம்புல இருந்து ரூஹை இழுத்த பிறகு வெறும் கூடு மட்டும்தான் இருக்கும், வெறும் கூடு மட்டும்தான் இருக்கும். அந்த ரூஹை இழுத்த பிறகு அவனுடைய உடம்புல ஒரு ஈ வந்து நின்னாலும் அது வெயிட்டாக இருக்குமா, கனமாக தெரியுமா. அதனால தானே சொல்லுவாங்க, இப்ப நாமெல்லாம் சோப்பு குளிக்கும் போது எப்படி சோப்பு போட்டு குளிக்கிறோமா இல்லைங்களா? மவுத்து வீட்டுல இருக்கு அந்த சோப்பை சீவி போட்டு என்ன செய்யறாங்க, குளிப்பாட்டுறாங்க. ஏன் அப்படி சோப்பு போட்டு தேய்க்க வேண்டியன? அந்த சோப்பை கரைச்சி விட்டு, தண்ணியில கரைச்சி விட்டு, அது நல்ல தண்ணி ஆக்கி அதுக்கப்புறம் மேல தேய்க்கிறாங்களா இல்லை? என்ன காரணம்? அந்த சோப்புடைய வெயிட் நமக்கு வரக்கூடாது. தேய்க்கிறவங்க ரொம்ப அழுத்தி தேய்க்க கூடாது, ஏன்னா தாங்க முடியாத வேதனை.
குளிப்பாட்டும் போது இதெல்லாம் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். அதனால தான் குறிப்பிட்டவர்கள் குளிப்பாட்டுற காரணம் என்ன, அது அவங்களுக்கு தெரியும் இப்படி குளிப்பாட்டணும்ட்டு. புரட்டம் போக அந்த ஜனாசா புரட்டம் கூட சரக்கு சரக்கு புரட்டம் மிக மென்மையா புரட்டம். ஏன்னா அது 1000 பேர் சேர்ந்து அடித்தது மாதிரியான. நாளைக்கு அதை நாங்களும் அனுபவிக்கத்தானே போறோம். அதை தாண்டி தான் நம்ம அடுத்த வாழ்க்கையை நம்ம செய்யணும், போக வேண்டியிருக்கு. அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் லேசாக்கி தருவானாக. மௌத்து ரூஹ் வாங்கப்படுகிற நேரத்தில் அல்லாஹ் லேசாக்கி தரணும், குளிப்பாட்ட நேரத்தில் அல்லாஹ் லேசாக்கி தரணும், கபூர்ல வச்ச பிறகு கேள்வி எனக்கு அல்லாஹ் நமக்கு லேசாக்கி தரணும், கபூர் நிம்மதியாக இருக்கணும். யா அல்லாஹ் எங்களுக்கு எங்கள் மனைவி மக்களுக்கும் களிமா சொல்லிட்ட ஒவ்வொருவருக்கும் இந்த பாக்கியத்தை கொடுறம்பே. அப்போ அவனுக்கு கஃன் எடுக்கணும் பொழுது முதல்ல காலம் மூடுவாங்க, அதுக்கடுத்து முட்டியை மூடுவாங்க, அதுக்கடுத்து இடுப்பை மூடுவாங்க, அதுக்கப்புறம் நெஞ்சை மூடுவாங்க, கடைசியாக அந்த முகத்தை மூடப்படும். இந்த ஜனாசா சொல்லும் யா அல்லாஹ், கடைசி அந்த ஜனாசா அந்த மூடுறாங்க தெரியுங்களா, அந்த கஃன் இடுறாங்க தெரியுங்களா, அவங்கள பார்த்து சொல்லுமா, காதில் விழாதே. கஃன் கட்டுறவங்கள்ட்ட அந்த ஜனாசா சொல்லும் போது அவங்களுக்கு என்ன காதில் விழும், அது சொல்லும். கடைசியா முகத்தை மூடுப்பா. ஒரு தடவை கடைசியா மனைவி மக்கள் நான் பார்த்துக்கிட்டேன். இன்னைக்கு ஜனாசா நாம பார்க்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், அப்படித்தானே? உன் முகத்தை திறந்து காட்டுங்க நாங்க பார்க்கறோம்னு சொல்லிட்டு. அதனாலதான் பெரியவங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துறாங்க. அந்த கடைசி நேரத்தில் அந்த கபூர்ல வைக்கும் போது முகத்தை பார்க்கறாங்க. யாரா பார்க்கறாங்க பார்த்துக்கிறேன்னு சொல்லலாம். அது யாருக்கு? வர்றவங்க போறவங்களுக்காவா? இல்ல, அந்த குடும்பத்தினர்கள், அவன் பெத்த பிள்ளைக்கு, அவனுடைய அத்தாக்கு, அவங்களுக்குள்ள அந்த உரிமை. ஆனா அதுல உட்காந்து எல்லாமே உட்காந்து கூட்டமா உட்காந்து கும்பலா உட்காந்து பார்த்துக்கிட்டு அது பார்க்க நமக்கு என்ன உரிமை இருக்கு? அந்த ஜனாசா சொல்லுமா கஃனிடுறவங்கள்ட்ட, கடைசியா என்னோட முகத்தை கடைசியா மூடு, என் குடும்பத்தை கடைசியா நான் பார்த்துட்டு போறேன். அருமையானவர்கள், என்ன வாழ்க்கை இது, என்ன வாழ்க்கை! இவ்வளவுதான் வாழ்க்கை. மனிதனுக்கு நம்ம வர்றாங்க போறாங்க தான். இந்த வாழ்க்கையில் நம்ம என்ன சாதிச்சுட்டோம், சாதிக்கிற என்ன சாதிப்போம், அல்லாஹ்காண்டி ரசூலுக்காண்டி என்ன சாதிச்சுட்டோம், அதான் நமக்கு முக்கியம். இதுக்கு பிறகு நாம போய் அங்க போய் தங்கணுமே, அந்த கபர்ல தங்கணுமே, அந்த தங்க நேரத்தில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சியும் அங்கிருந்து நமக்கு மீளக்கூடிய வாய்ப்பு இருக்குதா? சொல்லுங்க பார்ப்போம். கபர்ல அடக்கப்பட்ட பிறகு அங்கிருந்து வெளியே வந்துட முடியுமா? அதுதான் அல்லாஹ் தஆலா சொல்றாரு, கியாமத்து நாள் வரை, எழுப்பப்படும் நாள் வரை அவர்களுக்கு அப்பால் ஒரு தடை ஏற்படும், தடை உள்ளது. சிலவங்க சொல்லுவாங்களா இல்லைங்களா, ஆவியா வருது. நிறைய சொல்லுவாங்க, வீடுக்கு யாரோ கூப்பிட்ட மாதிரி இருக்குது, இந்த இடத்துல ஆவி ஓடுற மாதிரி இருக்குது, மூத்தானவங்க திரும்பி வந்த மாதிரி சொல்லுவாங்களா இல்லைங்களா? வீட்டில் இருக்கும்போது ஒரு சத்தம் கேட்கும், ஏன்னா மூத்தான அத்தா சத்தம் மாதிரியே இருக்குது, அம்மா சத்தம் மாதிரியே இருக்கு, நிறைய பேர் சொல்லுவாங்க. அது ஒன்றும் கிடையாது, ஆவிங்கெல்லாம் கிடையாது. ஏன்னா அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான், கபர்ல அடக்கப்பட்டு அதுக்கு அதுல இருந்து வெளிவர முடியாது, அது தடை, அது ஒரு தடை ஏற்பட்டுவிடும், அதுல இருந்து வெளிவர முடியாது. இது பிரம்மை. ஒரு சத்தம் கேட்கிற மாதிரி இருக்குது, வர மாதிரி இருக்குன்னா ஒரு பிரம்மை. அப்ப அந்த இடத்திலிருந்து யாரும் எந்திரிக்க முடியாது. ஃபிரௌன் கேட்டானா இல்லையா, கழுத்தலை தண்ணீர் நிறுத்த நேரத்தில் அவனுடைய ரூகை கைப்பற்றி வருகின்ற அந்த மலக்கிடத்தில் கேட்டான், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னான். அப்ப அல்லாஹ் தஆலா சொன்னான், அது ஒரு வெறும் வெத்து வார்த்தை தான், தூக்கி போட்டுருங்க. அப்போ தொண்டக்குழியில இருக்கிறதுக்கு முன்னாடி நாம தூய்மையாகிவிட வேண்டும். நேற்று கூட தௌபா பத்தி பேசும்போது, மாலம் யுகர்கிர், தொண்டக்குழியில மூச்சு நிக்கிறதுக்கு முன்னாக நாம் என்ன செய்ய வேண்டும், அல்லாஹ்ட்ட தௌபா செய்து விட வேண்டும். யா அல்லாஹ், நான் என்ன பாவம் செஞ்சேனோ அத்தனை பாவத்தை மன்னித்திரு. இன்னல்லாஹ் அஸ்ஸ வ ஜல்ல யக்பல் தௌபத்துல் அப்தி மாலம் யுகர்கிர். அல்லாஹ் எப்போ வரை தௌபா ஏற்றுக்கொள்வான், நம்முடைய பாவ மன்னிப்பு எப்போ ஏற்றுவான்? தொண்டைக்கும் மூச்சு குழிக்கு மத்தியில ரூஹ் இருக்கிற நேரம் வரை அல்லாஹ் தஆலா நம்முடைய தௌபாவை ஏற்றுக்கொள்வான். உறுதியாச்சுன்னா அதுக்கு நம்ம தௌபா கட்ட ஏற்றுக்கொள்ள முடியாது. ஃபிரௌன் கேட்டானா இல்லையா, கடைசி நேரத்தில் அவன ரூகை கைப்பற்றப்படுகிற நேரத்தில் இதுக்கு பிறகு நம்ம உயிர் வாழ முடியாது என்பதை நினைத்த அந்த ஃபிரௌன் அல்லாஹ்ட்ட சொன்னா, யா அல்லாஹ், உன்னை நான் ஏற்றுக்கொள்கிறேன், ரப்பி நீதான் என்னோட ரப்பே, ரப்பே நீதான் என்னோட ரப்பு, உன்னை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று கேட்ட நேரத்தில் அல்லாஹ் சொன்னா, இது வெத்து வார்த்தைப்பா, இது வெறும் வெத்து வார்த்தை. இதே நிலைமை தான் எல்லாருக்கும். அருமையானவர்களே,
தௌபா அதுக்கு முன்னால் நம்ம செய்து கொள்ள வேண்டும். யா அல்லாஹ், இந்த உலகத்துல எத்தனை தொழுகையை பாழ்படுத்திட்டு மன்னிச்சுடு ரப்பே, எத்தனை நோம்பை நான் பாழ்படுத்திட்டு அத்தனை மன்னிச்சுடு, எத்தனை ஜக்காத்தை நான் பாழ்படுத்திட்டு அத்தனை மன்னிச்சு ரப்பே. இதுக்கு பிறகு திருந்தி வாழக்கூடிய வாய்ப்பை கொடு ரப்பே. இன்னையிலிருந்து ஒவ்வொரு வக்து தொழுகை நேமமா தொழக்கூடிய ஆக்கி ரப்பே என்று அல்லாஹ்விட நாம தௌபா செய்ய வேண்டும். அதுக்கு பிறகு ஏன்னா மௌத்துக்கு பிறகு எழுந்து வர முடியாது. மௌத்துக்கு பிறகு நாம நினைச்சா எழுந்து வர முடியாது, வேற யாரும் நினைச்சாலும் எழுந்து வர முடியாது. அப்ப எழுந்து வர முடியாத மீளா பயணத்தில் நாம செல்கிறோம் என்று சொன்னா, அந்த மீளா பயணத்தை செல்வதற்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கையை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு மேலான ஒரு பாடத்தை இந்த வசனங்கள் நமக்கு சொல்லி தருகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. கேட்டபடி அமல் செய்யும் நசீபை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக. சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.